பிரியமானவர்களே, இந்த அருமையான ஓய்வு நாளிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். சோ இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தேவனுடைய கிருபை. ஆமென். 75 ஆண்டுகள் தேவன் நம்மளை விடுதலையா இந்த தேசத்தை வைத்திருக்கிறார். இது தேவனுடைய பெரிதான கிருபை. இந்த தேசத்துக்காகவும் நம்முடைய தலைவர்களுக்காகவும் நாம் ஒவ்வொருவரும் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சோ இந்த நாளிலும் நம்ம தேவ சமூகத்துக்கு கடந்து போவதற்கு முன்பதாக ஜெபிப்போம். கண்களை மூடி. அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். தேவரீர் உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி 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 ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, சபையாரோடு கூட நீர் என்ன பேச விரும்பப்பா இருக்கிறீரோ அந்த வார்த்தைகள் எல்லாம் பேசி ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியா இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். யூடியூப் மூலமா பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தேவ சமூகம் இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். தொடர்ந்து வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ சமூகமானது கர்த்தர் நம்மை வார்த்தை கொடுத்து நடத்துகிற இடம். நீங்கள் தேவனை பார்க்கும்படியாக வந்திருக்கீங்க. அவர் உங்களோடு பேச அவர் வல்லவராக இருக்கிறார். தேவ சமூகத்துல உற்சாகமா இருங்கள். நிச்சயமா உங்களோடு கூட அவர் பேசுவாராக. இந்த நாளிலும் தேவ வசனத்துக்கு நேராக கடந்து செல்வோம். ஏசாயா 41 அதிகாரம் 14 வசனத்தையும் 15 வசனத்தையும் நாம் வாசிப்போம். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் தேவனுடைய பெரிதான கிருபையினால கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ பயப்படாதே. எந்த காரியத்தை கொண்டு பயப்படாதீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். உங்களை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. தேவன் உங்களை விடுதலையாக்கினதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. தேவன் உங்களை ஆசீர்வதித்ததற்கு ஒரு காரணம் உண்டு. ஆமென். ஏனென்றால் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய காத்திருக்கிறார். இந்த வேளையில சில காரியங்களை குறித்து நாம் பயப்படுகிறோம். சில காரியங்களை குறித்து எடுப்பதற்கு யோசிக்கிறோம். நாம எப்படி நம்ம வாழ்க்கையை நடத்த போகிறோம், எப்படி நம்ம குடும்பத்தை நடத்த போகிறோம், எப்படி இந்த காரியங்கள் எல்லாம் செய்ய போகிறோம் என்று சில காரியங்களை குறித்து பலவிதமான குழப்பத்தோடு கூட நீங்க காணப்படலாம். இந்த நாளில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்கிறார். ஹல்லேலூயா. இது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. கர்த்தர் உங்களை நடத்த அவர் வல்லமுள்ள தெய்வமா இருக்கிறார். ஆமென். யாரை பார்த்து சொல்லுகிறார்னா, பயப்படுகிறவர்களை பார்த்து சொல்லுகிறார். பயப்படாதே, சிறு கூட்டமே பயப்படாதே. ஆண்டவரே, நாங்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கோம், எங்களை கொண்டு நீர் என்ன செய்ய போகிறீர் என்று பயத்தோடு இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், சிறு கூட்டமா இருக்கிற நீ பயப்படாத, தேவன் உங்களோடு இருக்கிறார். தேவன் உங்களை நடத்த அவர் வல்லமுள்ள தெய்வமா இருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையாகவே ஒரு பெரிய ஜனக்கூட்டம் இருக்கிறவர்கள் பயப்பட மாட்டார்கள். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தில் இருக்கிறவர்கள் பயப்பட மாட்டார்கள். நல்ல வருமானம் இருக்கிறவர்கள் எந்த காரியத்தை குறித்தும் பயப்பட மாட்டார்கள். எனக்கு வருமானம் வருகிறது, நான் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வேன் என்று சொல்வார்கள். எனக்கு ஜனங்கள் நிறைய பேர் இருக்காங்க, அதனால நான் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வேன் என்று சொல்வார்கள். ஆனா இன்னைக்கு யார் பயப்படுவானா, ஜனக்கூட்டம் இல்லாதவர்கள், வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள், பண வசதி இல்லாதவர்கள், சோ வேலையின் காரியங்களில் ஒன்றும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்கு தான் ஒரு பயம் இருக்கும். இப்பேற்பட்ட ஒருவர்களை தான் கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. உள்ளவர்களை அவமாக்கும்படி இல்லாதவர்களும் இழிவானவர்களும் கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். உங்களை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. உங்க கையில எல்லாத்தையும் இருக்கும்போது கர்த்தர் செய்கிறது அற்புதமோ அதிசயமும் கிடையாது. ஒன்றுமில்லாத சூழ்நிலையில பலவீனமான பாத்திரமா இருக்கிற உன்னை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் வல்லமுள்ள தெய்வமா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைய தினத்துல கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை தெரிந்து கொண்ட கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுக்கிறார். எதுக்காக தெரிந்து கொண்டார் பாருங்க. நீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுறீங்க, சின்ன காரியத்துக்கு பயப்படுறீங்க, குடும்பத்தை நடத்துவதற்கு குறித்து பயப்படுறீங்க, இல்ல மற்ற காரியங்களை குறித்து நான் இதை எப்படி முடிப்பேன்ற சின்ன காரியத்தை குறித்து பயப்படுறீங்க. ஆனா கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டது ஒரு பெரிய காரியத்துக்காக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 15வது வசனத்தை வாசிப்போம். இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான, ஹல்லேலூயா, கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். இந்த வார்த்தையை குறித்து பார்க்கும்போது போர் அடிக்கிறதுக்கு உன்னை உருவாக்கி இருக்கிறார். கர்த்தர் யுத்தத்திற்கு உருவாக்கி இருக்கிறார். உன்னை பெரிய காரியங்கள் செய்யும்படியாக அழைத்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, உன்னை புதிதும் கூர்மையுமான.
புதியதான பிள்ளையாக, பழையதெல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாய் மாறின. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பழைய காரியங்களை குறித்து பயப்படாதீங்க. பழைய விஷயங்கள் நடந்தது, அந்த மாதிரி இது நடக்குமோ என்றெல்லாம் பயப்படாதீங்க. கர்த்தர் புதிய காரியத்தை உங்களுக்காக வைத்திருக்கிறார். உன்னை ஆண்டவர் புதிதாய் மாற்றுகிறவர், உன்னை கூர்மையான பற்கள் உள்ள எந்திரமாய் மாற்றுகிறார். இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோ, அந்த எந்திரம் குறித்து நம்ம வாசிக்கிறோம்னா பெரிய பெரிய கற்கள் எல்லாம் வந்து அது நொறுக்கி போடும் அந்த எந்திரங்கள். அதை போலதான் உங்களுக்கு முன்பதாக இருக்கிற பெரிய பிரச்சனைகளை நீ நொறுக்கி போடுவாய். அதற்காக தான் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். அவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, மேல் வார்த்தைக்கும் கீழ் வார்த்தைக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நீ பயப்படாத சிறு கூட்டமே, பயப்படாதே என்று சொன்ன தெய்வம், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன் கூட இருக்கிறதுனால உன்னை புதிதாய் மாற்றுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பலவீனனை பலப்படுத்துகிற தெய்வம் இந்த இடத்துல சொல்லுகிறார். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாய் மாற்றுவாய். மலைக்கும் பதருக்கும் டிஃபரன்ஸ் பயங்கர அளவுல இருக்கும். அந்த மலை எப்படி பதராய் மாறும், ஒன்றும் இல்லாமல் தூசியா எப்படி மாறும் என்றால் அதை மாற்றுவதற்காக தான் உன்னை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அன்பு பிள்ளையே, நம்மை சுற்றி எல்லாம் முடிந்தது என்று சொல்லல, இனிமேதான் துவக்கமே. ஒவ்வொருடைய வாழ்க்கையில இனி பெரிய பெரிய காரியங்களை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள். அது எல்லாவற்றையும் ஜெயம் எடுக்கும்படியா கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். ஆமென். கர்த்தர் தெரிந்து கொண்டது நோக்கம் உண்டு. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை மீட்டெடுப்பதற்காகவே உங்களை தெரிந்து கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க என் வீட்டின் காரியம், என்னுடைய படிப்பின் காரியம், என்னுடைய வேலையின் காரியம், என்னுடைய இந்த காரியம் என்று உங்களை குறித்து ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளாக யோசிக்கிறீர்கள். கர்த்தர் உன்னை குறித்து அப்படி யோசிக்கவே இல்லை. உங்கள் குடும்பத்தை குறித்து அப்படி யோசிக்கவே இல்லை. உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்விதமாக வேதாகமத்துல நம்ம சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதுல பார்த்தோம் என்றால் தேவ ஜனங்களை கர்த்தர் பயன்படுத்தின விதங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, சாதாரண ஒரு மனுஷன் திக்குவாயா இருக்கிற மோசேவை கர்த்தர் தம்முடைய ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாக, ஜனங்களுடைய அடிமைத்தனத்துல ஆண்டவர் அவர்களை விடுதலை ஆக்கும்படியாக மோசேவை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அந்த தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். இந்த நாட்கள்ல உங்களை விதமாகவே கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். பாருங்க, நம்ம வேதாகமத்தை நம்ம வாசிப்போம். பார்த்தோம் என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். பார்வோனுக்கு மத்தியில அவர்களுக்கு அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில அவர்கள் கூக்குரலிடுகிறார்கள், ஐயோ என்னை யார் மீட்டெடுப்பா, ஆண்டவரே நாங்கள் இவ்வளவாய் உபத்திரவப்படுகிறோமே என்று அவர்கள் அழுகையோட கூக்குரலிடும் வேளையில கர்த்தர் மோசேவை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல வேதாகமத்துல நம்ம வாசிக்கிறோம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல வாசித்தோம் என்றால், அப்பேற்பட்ட ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்கினார் என்று வேதம் சொல்கிறதை வாசிப்போம். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் மத்தியில இறங்கினதுக்கான காரணம் என்ன? மோசேவை கர்த்தர் தெரிந்து கொண்டதுக்கான நோக்கம் என்ன? இந்த மோசேவை குறித்து யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்துல நம்ம ஃபுல்லா பார்ப்போம் என்றால், அந்த இடத்துல எல்லாம் வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டு ஒரு தலைவனை ஏற்படுத்தினார். அந்த தலைவன் சொல்லுகிறார், எப்பேற்பட்டவனாக இருக்கிறான் அப்படின்னா, அவன் வந்து தன்னை வெளிப்படுத்தும் போது எப்படி சொல்லுகிறார்னா, ஆண்டவரே நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ள மனுஷன், என்னால் இந்த காரியம் எல்லாம் செய்ய முடியாது என்று தன்னை அவன் வெளிப்படுத்தின பொழுது கூட கர்த்தர் விடல. கர்த்தர் தெரிந்து கொண்டதுடைய நோக்கத்தை தெளிவுபடுத்துகிறார். என்னன்னா, எகிப்தியர் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை தேசத்திலிருந்து, அந்த பாழாகிற தேசத்திலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்கி நல்ல விசாலமான பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு என் ஜனங்களை நீ கொண்டு போக வேண்டும் என்று மோசேவை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளையே, இந்த நாட்களில கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இஸ்ரவேல் ஜனங்களை மோசேவை கொண்டு கர்த்தர் எப்படி லட்சக்கணக்கு ஜனங்களை வெளியில கொண்டு வந்தாரோ, அந்த தேவன் உங்களை கொண்டு உங்களுடைய சொந்த பந்தங்களையும் உங்களை சுற்றி இருக்கிற இந்த தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் மீட்டெடுக்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய காத்திருக்கிறார். ஆமென். அதனாலதான் வசனத்தின்படி பார்க்கிறோம் பாத்தீங்களா, ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு துணை நிற்கிறேன், எல்லா காரியத்தையும் நொறுக்க உன்னால முடியும் என்று இந்த வேளையில கர்த்தர் பேசுகிறார். அதே போல இன்னொரு காரியத்தையும் நான் உங்களோட கூட சொல்ல விரும்புகிறேன். இதே இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தருக்கு மத்தியில வெட்கத்தோட தலை குனிந்து கலங்கி இருந்த நேரத்துல கூட கர்த்தர் தம்முடைய பிள்ளையை அனுப்பி அந்த இடத்துல ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார். வாசிப்போம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல இவ்விதமாக பெலிஸ்தர் நித்தமும் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு முறையும் கோலியாத் வந்து ஒரு பெரிய ராட்சசன் வந்து பயமுறுத்தி கொண்டிருக்கிறான். அந்த ஜனங்கள் நடுக்கத்தோடு இருக்கிறார்கள், பயத்தோடு இருக்கிறார்கள். பெலிஸ்தர் தினந்தோறும் வந்து சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, உங்கள எவனா ஒருத்தன் நான் என்கிட்ட அனுப்புங்க, அவன் வந்து என்ன ஜெயிக்கட்டும், அப்ப நாங்க இது மொத்த பெலிஸ்தரும் உங்களுக்கு அடிமைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் வருகிறான். அப்பொழுது சவுல் வந்து ராஜாவா இருக்கிறார். அவர் வந்து இந்த காரியத்தை எல்லாம் அறிந்து ஒரு பயத்தோட நடுக்கத்தோட அவர் அமர்ந்திருக்கிறார். இந்த வேளையில தான் கர்த்தர் தம்முடைய பிள்ளை அனுப்புகிறார். நாம் வாசிப்போம். 1 சாமுவேல்
சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 10-11வது வசனத்துல வாசிச்சோம் என்றால், பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகள் எந்தித்தேன், நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லிக் கொண்டு வருவான். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். பாருங்க, கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். அவன் தினந்தோறும் வருவான், வந்து நிந்தித்து கொண்டே இருப்பான். ஹல்லேலூயா. தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிந்திக்கிற எந்த ஜனமானாலும் தேவன் விட மாட்டார். பாருங்க, உங்களை தேடி யாராவது வந்து ஏதாவது திட்டிக்கிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா கர்த்தர் விட மாட்டார். நிச்சயமா கர்த்தர் உங்களுக்காக இறங்கி வர வல்லவராய் இருக்கிறார். ஆமென். சோ இந்த நேரத்துல கூட இஸ்ரவேல் ஜனங்களை தினந்தோறும் வந்து அவன் நிந்திக்கிறான், தினந்தோறும் வந்து சபிக்கிறான். நீங்க வந்து வாங்க, நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறை அவங்க யுத்தத்துல அழைக்கிறான். இந்த இடத்துல கர்த்தர் தம்முடைய பிள்ளையை அனுப்புகிறார், தாவீதை அனுப்புகிறார். வாசிப்போம். 42வது வசனத்துல வாசிச்சோம் என்றால், பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனிகளுமா இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தாவீதை அனுப்புகிறார். தாவீதை கண்ட உடனே அந்த பெலிஸ்தருடைய எண்ணம் எல்லாம், இவன சின்ன பையனா இருக்கிறானே, அப்படி பார்க்கும்போது அந்த வசனம் சொல்லுகிறது, அவனை பார்த்ததுமே அவன் அசட்டை பண்ணினான். ஹல்லேலூயா. பாருங்க, அசட்டை பண்ற ஒரு சூழ்நிலையில தான் நீங்க இருப்பீங்க. உங்களை பார்த்து யாரும் கணக்கு பண்ணுவாங்க, இவங்க எல்லாத்தையும் முடிச்சிருவாங்கலாம் இல்ல, இதுங்க தான் ஒண்ணும் பண்ணாதுங்க, இவங்க தான் பெரிய காரியமா, அவங்க கையில ஒண்ணுமே இல்ல அப்படின்னு உங்களை பார்த்து அசட்டை பண்ணுகிற ஒரு சூழ்நிலை நீங்கள் காணப்பட்டாலும் நீங்கள் பயப்படாதீங்க. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு துணை செய்கிறார், அவர் உங்களோடு கூட இருக்கிறார். தாவீதை பார்த்து அந்த கோலியாத் என்ன பண்ணுகிறான், அவன் ஒரு தப்பான ஒரு கால்குலேஷன் எப்ப தெரியுதுன்னா, அவன் கடைசியா விழும்போது தான் அவனுக்கு தெரியுது, நம்ம தப்பா ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். அன்பு பிள்ளையே, கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வதற்காகவே இந்த பிரசங்கத்தை உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். சில காரியங்களை குறித்து, சில வேலைகளை குறித்து நீங்கள் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் அஞ்சி மற்றவர்கள் என்ன சொல்லுவார்கள், இவர்கள் என்ன சொல்லுவார்கள், இதை நான் எப்படி செய்ய முடியும் என்று பயந்து கொண்டிருக்கீங்க. பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு துணை செய்கிறார், பெரிய காரியங்கள் செய்வார். நீங்கள் தைரியமாய் போங்க. ஊழியத்தை காரியத்தை ஆண்டவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். வியாபார காரியங்களை கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். நீங்கள் போய் சுவிசேஷம் சொல்ல வேண்டிய இடங்களில தைரியமாய் போய் சொல்லுங்க. கர்த்தர் அந்த இடத்துல பெரிய காரியங்களை உங்களுக்காக செய்ய வல்லவராய் இருக்கிறார். சில ஜனங்கள் உங்களை அசட்டை பண்ணுவாங்க. இவங்க கிட்ட இருந்து என்ன வரும், இவங்க வாயில இருந்து என்ன வரும், இவங்க கையில இருந்து என்ன வரும், இவங்க எல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் ஒதுக்கி வைப்பார்கள். ஆனா கர்த்தர் அப்படி அல்ல, உங்களை கொண்டுதான் கர்த்தர் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஆரம்பத்துல சொன்னது போல, இருக்கிறவர்களை கொண்டு கர்த்தர் எதுவுமே இல்ல, இல்லாதவர்களை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கர்த்தர் நல்லவர். பாருங்க, பெலிஸ்தர் வந்ததுமே அவனை பார்க்கிறான், பார்த்த உடனே சொல்றது, அவனை கண்டு இளைஞனும் அவன் வந்து சௌந்தரியம் உள்ளவனும், அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அவனை பார்த்ததுமே அசட்டை பண்ணினார்கள். இவன் ஒன்றுக்கும் இல்ல, சின்ன பையன், சின்ன பொண்ணு, இந்த சின்ன கூட்டம், இந்த சின்ன காரியம், சின்ன ஜனம், இவங்களை கொண்டு என்ன நடக்கும், ஒன்றும் உதவாது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தீர்க்க தரிசனமாய் அடியேன் சொல்லுகிறேன் பாருங்க, உங்களை கொண்டு உங்கள் ஜனங்களை கர்த்தர் மீட்டெடுப்பார். உன்னை கொண்டு உன் வீட்டை மீட்டெடுப்பார். உன்னை கொண்டு உங்கள் வம்சங்களை மீட்டெடுப்பார். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்ய காத்திருக்கிறார். ஆமென். எங்கே அசட்டை பண்ணப்பட்டீர்களோ, எங்கே தலை குனிந்தீர்களோ, எங்கே முடியாது என்று உங்களை ஒதுக்கினார்களோ, அதே இடத்துல அதே மனுஷர் வாய்களுக்கு முன்பதாக உங்களை உயர்த்தி பேசத்தக்கதாக ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இதுக்கு அப்புறம் அந்த பெலிஸ்தர் வந்து ரொம்ப ஒரு கோபத்தோட கூட சொல்கிறான், இந்த சின்ன பையனை அனுப்புறீங்க, நானா நாயா இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் தேவனை அவன் நிந்திக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. 43ஆம் வசனத்துல நம்ம வாசிச்சோம் என்றால், பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளுடைய இடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பாருங்க, சபிக்கிற ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். எல்லாரும் பார்த்து, இதெல்லாம் மனுஷனா, நீ உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது, நீ என்னுடைய செல்வாக்கு என்ன, என்னுடைய இடம் என்ன, நான் எப்பேற்பட்டவன், என்னுடைய அறிவு என்ன, என்னுடைய திறமை என்னன்னு பெரிய அளவுல காண்பித்து நம்மள சபிக்கிற இடத்துல நம்மள கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆனா தாவீது சளைக்கவே இல்லை. ஏன்னா கர்த்தர் தன்னோடு இருக்கிறார் என்பதை தாவீது அறிந்தபடினால அவன் சொல்லுகிறான், அப்படியே பெலிஸ்தரை பார்த்து சொல்லுகிறான், நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய நாமத்தை கொண்டு நான் வருகிறேன். ஆமென். 46வது வசனத்துல விதமாய் சொல்லுகிறது வேத வசனம், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். இன்னைக்கு உன்னை கர்த்தர் என் கையில கொடுப்பார். ஹல்லேலூயா. சோ பயந்து இருக்கிறீங்களா, பலவீனப்பட்டிருக்கீங்களா, பெரிய காரியத்தை சந்திக்க உங்களால முடியலையா, பயப்படவே பயப்படாதீங்க. ஏன்னா நாம் பலவீனமானவர்கள் தான், கர்த்தர் பலனானவர் நம்மோடு இருக்கிறார். அதான் ஆரம்பத்திலே கர்த்தர் சொன்னார், சிறு கூட்டமே, சிறு பூச்சியே, நான் உன் கூட இருக்கிறேன், நீ ஏன் பயப்படுற, நான் உனக்கு துணை செய்கிறேன், நீ பயப்படாம தைரியமா இரு என்று கர்த்தர் சொன்னார். பாருங்க, அந்த தைரியத்தோட கூட இந்த வேளையில தாவீது சொல்லுகிறான், இன்றைக்கு கர்த்தர் உன்னை என் கையில ஒப்பு கொடுப்பார். அடுத்து வாசிப்போம். நான் உன்னை கொன்று உன் தலையை
உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேல் தேவன் ஒரு உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஆமென். ஹல்லேலூயா. சோ பூலோகத்தார் அறிந்து கொள்வார்கள். உன்னை சார்ந்தவர்கள், உன்னை சேர்ந்த ஒவ்வொரு ஜன கூட்டத்தாரும் அறிந்து கொள்வார்கள். உங்கள் சுற்றி இருக்கிறவங்க ஆச்சரியப்படுவார்கள். எப்படி இது நடந்தது, எப்படி இவர்களை கர்த்தர் நடத்தினார் என்று எல்லோரும் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஒரு சாட்சி உங்கள் வாழ்க்கையில உண்டாகும். இந்த பிரசங்கத்தை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இந்த நாளை நீங்கள் கர்த்தர் ஆண்டவர் உங்களோடு கூட பேசின வார்த்தைகளை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளையே, அறிந்து கொள்ளத்தக்கதாக சாட்சியா தான் கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். தாவீது நேர்த்தியாய் சொல்லிட்டு வருகிறார். எதிர் வருகிற பிரச்சனையை பார்த்து சொல்லுகிறார். அந்த கோலியாத்தை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவர் என்னோடு கூட இருந்து இன்றைக்கு உன்னை என் கையில ஒப்பு கொடுப்பார், பெரிய காரியங்களை செய்வார், என்னை எல்லாவற்றுக்கும் மத்தியில சாட்சியா நடத்துவார் என்று சொல்லி வசனத்தை வாசிக்கிறோம். 48வது வசனத்துல பார்க்கிறோம், தாவீது தீவிரமா இந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி. ஆமென். ஹல்லேலூயா. எதிராக தீவிரமாய் கர்த்தருடைய வார்த்தை வந்த மாத்திரத்துல எழுந்து காரியத்தை செயல்படுத்துங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அவர் உட்கார்ந்துட்டு இல்ல எல்லா டயலாக்கையும் பேசிட்டு ஓரமா நிக்கல. அவன் எதிர்கொண்டு போகிறான், பிரச்சனையை எதிர்கொண்டு போகிறான். பாருங்க, அங்க இருக்கிற அவ்வளோ ஜனங்க நிக்கிறாங்க, ராஜா இருக்கிறார், பல தளபதிகள் நிக்கிறாங்க. எல்லாருக்கும் பதில் ஒரு சின்ன பையன் அவன் கடந்து வந்து அந்த கோலியாத்தை ஃபேஸ் பண்ண விதம் ஆச்சரியமானது. இதே மாதிரிதான் உன்னை சுற்றி இருந்த பல ஜனங்கள் இருக்கலாம், சொந்த பந்தங்கள் இருக்கலாம், உன்னோடு படித்தவர்கள் இருக்கலாம், வேலை செய்கிறவர்கள் இருக்கலாம். ஆனா அவர்களுக்கு மத்தியில கர்த்தர் உன்னை தனித்த ஆளாய் செயல்படுத்த வச்சார்னா நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு கூட இருந்து பெரிய ஜெயத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் இந்த வேளையில வசனம் சொல்லுகிறது, யுத்தம் கர்த்தருடைய என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆகையால நீங்கள் எதிர்கொண்டு போக வேண்டியது உங்க வேலை. கிரியைகளை உருவாக்குவது கர்த்தருடைய வேலை. ஹல்லேலூயா. இங்க அவன் எதிர்கொண்டு அந்த சூழ்நிலை கடந்து போகிறான். போன மாத்திரத்துல ஒரு கூழாங்கல்ல எடுத்து அவன் நெற்றியில படுகிறது. 50வது வசனம் வாசிப்போம். இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. பட்டயமே இல்ல, யுத்தம் முடிந்தது. ஆமென். ஒரு சின்ன கல்லுதான், ஒரு சின்ன காரியம் தான் அவனை முகம் குப்புற விழச் செய்தது. ஹல்லேலூயா. அன்பு பிள்ளையே, இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். எதை குறித்தும் பயப்படாதீங்க, தைரியமா போங்க. தேவன் உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். பெரிய பெரிய காரியங்களை நொறுக்கும்படியாக தான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். சோ இந்த நாட்களில கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை இருக்கும். உங்கள் குடும்பத்தை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இந்த தேசத்தை அசைக்கத்தக்கதாக, நீங்க இருக்கிற பட்டணத்தை அசைக்கத்தக்கதாக, உங்கள் வீடுகளில் நடக்கிற ஜெபத்தின் நிமித்தமாய் பெரிய பெரிய காரியங்களை செய்யும்படியாக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. யுத்தம் கர்த்தருடையது. யுத்தத்திலே போராளியாய் நீ நிற்க வேண்டும், எதிர்கொண்டு ஓட வேண்டும். இது மட்டும் தான் கர்த்தர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். அதை தெளிவாய் செய்யுங்க, நேர்த்தியா செய்யுங்க, பயம் இல்லாமல் செய்யுங்க. நீங்க கடந்து போங்க. கர்த்தர் ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி பயப்படாதே, உனக்கு நான் துணை நிற்கிறேன் என்று சொன்னார் இல்லையா? நிச்சயமாய் துணை நின்று உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். தைரியத்தோட இருங்க. இந்த நாட்களில தேவ பிரசன்னமும் வார்த்தையும் உங்களிடத்துல வந்திருக்கிறது. என்ன செய்ய காரணமாய் காத்திருக்கிறீங்களோ அது எல்லாவற்றையும் செய்யுங்க. கர்த்தர் உங்களை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். எந்த ஒரு சூழ்நிலைக்கும் பின்னதாக நீ போவதற்கு இடம் கொடுக்காதீங்க, பயப்படாதீங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். தாவீதை கொண்டு எப்படி ஆண்டவர் சாதாரண ஒரு சின்ன கல்லுதான் ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்தார், பெரிய கோலியாத்தை விழச் செய்தார். அதே மாதிரிதான் உங்களுக்கு குட்டி விசுவாசம் போதும், சின்ன விசுவாசம் போதும், அது பெரிய பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இருந்த இடங்களில் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த நாள்ல பேசின வேத வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய கரம் எங்களோடு கூட இருந்ததுக்காக நன்றி 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 ஆண்டவரே. அப்பா, சிறு கூட்டமே, சிறு பிள்ளையே, நீ பயப்படாதே என்று சொல்லி எங்களுக்கு துணையாய் நின்றதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, யூடியூப்ல பார்த்திருக்கின்ற அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. இன்றைக்கு வசனத்தின்படியே கர்த்தாவே, எல்லா காரியத்தையும் மேற்கொள்ளக்கூடிய ஞானத்தையும் அறிவையும் பலத்தையும் கர்த்தர் கொடுத்து நடத்துவீராக. தாவீதோடு இருந்த தெய்வமே, மோசேயோடு இருந்த தெய்வமே, என் பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்தும். ஆவியானவர் வழி நடத்துங்க. பிள்ளைகளை கொண்டு பெரிய அற்புதங்களை செய்யுங்க. அநேகர் விடுதலையாக்க போகிறீர், அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அற்புதத்தின் தேவன் கூட இருந்து வழி நடத்தும், தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இம்மட்டும் நடத்தினவர் இனியும் தொடர்ந்து நடத்துவீராக. விசேஷமா இந்த நாளில் ஆண்டவரே, அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்களுடைய தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தை ஆளுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில் அவர்களோடு கூட உங்களுடைய கிருபை இருக்கட்டும். ஞானத்தோடு அறிவோடு
அன்போடு இந்த தேசத்தை வழிநடத்த அவர்களுக்கு கிருபை தருவீராக, காத்துக்கொள்வீராக. அப்பா எங்க தேசத்தை காத்துக்கொள்ளுங்கப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே இருக்கிற எல்லா வைரஸையும் எல்லா இன்ஃபெக்ஷனும் இயேசுவின் நாமத்தினால் அடியேன் சபித்து கட்டுகிறேன் கர்த்தாவே. தேவரீர் இறங்கி வருவீராக. ஆண்டவரே எந்த வியாதி விக்கிறங்களோ ஆண்டவரே எங்களுடைய சபையார்களுக்கும் எங்கள் தேசத்துக்கும் ஆண்டவரே அணுகாதபடி காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.